வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு ஈஸியாக அவல் உப்புமா தேங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது அம்மாவோட ரெசிபி. அவங்க செய்ய நான் வீடியோ எடுத்திருக்கேன். பொதுவாக அம்மா கையில் சமைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க எங்கள் அம்மாவோட உப்புமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2, மாங்காய், நிலக்கடலை, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட அவல் 2 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கப்பு. பாசிப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அவளும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதோட கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அவல் ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளுங்க. அது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்ததுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கணும். இந்த மாங்காய் தான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். இது கூட துருவின தேங்காய், நிலக்கடலை எல்லாம் சேர்த்துக்கணும். அது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான். தேங்காய், பாசிப்பருப்பு, அவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொருட்கள் தான். ஸோ குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது கூட இப்போ ஊற வச்ச அவளையும் சேர்த்து போட்டு கலந்துக்கணும். நல்லா அவலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட ஒரு 1/2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடணும். கடைசியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சுவையான சத்தான தேங்காய் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.